வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் ஒரு வன்னியர் கூட திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது. இந்த சமுதாயத்திற்கு துரோகி திமுகவும் ஸ்டாலின் அவர்கள். எதுக்கெடுத்தாலும் உச்ச நீதிமன்றம் போறீங்களே நீங்க ஸ்டாலின் அவர்களே, எதுக்கெடுத்தாலும் உச்ச நீதிமன்றம் ஓடுறீங்க. எதுக்கு ஓடுறீங்க? கிட்னி திருட்டுக்காக. ஒரு படத்துல சொல்லுவான், வடிவேலாம் யாரும் தெரியல, சட்னி கிடையாது கிட்னி. மண்ணை திருநானுங்க, ஆத்து மணல திருநானுங்க, கடல் மணல திருநானுங்க, மலையை திருநானுங்க, இப்ப கிட்னி திருட ஆரம்பிச்சுட்டானுங்க. ஜாகிரதையா இருங்கம்மா. ஏமாத்தி எடுத்துட்டு போறான், கிட்னி எடுத்துட்டு போறோம். கிட்னி யார் திருடினா? திமுக காரன், திமுக எம்எல்ஏ. அவங்க ஹாஸ்பிட்டல் தான் கிட்னி திருடினான். நான் தான் அதுக்கு அறிக்கையெல்லாம் விட்டு அழுத்தம் கொடுத்து மற்ற எல்லா கட்சியும் சேர்ந்துடுச்சு. சேர்ந்தவுடன் இங்க இருக்கிற அமைச்சர் பேசுறாரு, தமிழ்நாடு அமைச்சர் பேசுறார், இது கிட்னி திருட்டு அல்ல, இது கிட்னி முறைகேடு. ஆடா பாவீங்களா, இப்படியா ஏமாத்து? கிட்னி திருட்டு இல்லையா, கிட்னி முறைகேடா? யோ ஒண்ணு தெரியாதவங்களுக்கு பிடிச்சி கிட்னியை திருடிட்டு கிட்னி முறைகேடுன்னு சொல்லிட்டு இருக்கு. இதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு விசாரணை நடத்தணும்னு ஒரு ஆணையிட்டது. அந்த விசாரணையை எதிர்த்து எங்க போனாங்க இவங்க? உச்ச நீதிமன்றம் போயிருக்கிறாங்க. நீ நியாயமான ஆட்சி நடத்தியிருந்தேன்னா, நேர்மையான ஆட்சி நடத்தியிருந்தேன்னா, கிட்னி யார் திருன்னா எங்க இப்படி எவ்வளவு பெரிய ஒரு மோசடி அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பல்ல, அதுக்கு விசாரணை நடத்தியிருப்பல்ல. ஏன் பண்ணாம நீ எதுக்கு நீ உச்ச நீதிமன்றம் ஓடுற? உனக்கு என்ன பயம்?